கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வாக்கியத்தை இப்போது வாசிப்போம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பான தேவ பிள்ளைகளே, திறந்த வாசலை ஏற்படுத்துகிற தெய்வம் என்கிற தலைப்பிலே இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஸ்தோத்திரம் பிலதெல்பியா சபைக்கு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தெய்வம், நாம் தொழுது கொள்ளுகிற தெய்வம் திறவுகோலை உடையவராயிருக்கிறார். தாவீதின் திறவுகோலை உடையவராயிருக்கிறார். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிற தெய்வமாயிருக்கிறார். பாருங்கள், ஆதிகாமம் 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது ஆதாம் ஏவாள் இருவரையும் ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றி ஸ்தோத்திரம் அந்த ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் பண்ணும்படி தேவக கேரூபின்களையும் சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ ஏதன் தோட்டம் அடைபட்டு போனது. உள்ளே இருந்தவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். வெளியே இருந்தவர்கள் உள்ளே வராதபடி ஏதன் தோட்டத்தை சுற்றிலும் ஆண்டவர் கேரூபின்களையும் சுடரொளி பட்டயத்தை வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிற்பாடு வேறு யாராவது அந்த ஏதன் தோட்டத்திற்குள் சென்றார்களா என்பது ஸ்தோத்திரம் வேதத்தில் எழுதப்படவில்லை. அதே போல ஆதிகாமம் 7ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசித்து பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்திலே ஸ்தோத்திரம் நோவாவையும் தன் மனைவி தன் பிள்ளைகளை குடும்பங்களை எல்லாவற்றையும் மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் அந்த பேழைக்குள் வரவழைத்து கர்த்தர் கதவை அடைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப நோவாவையும் குடும்பத்தையும் பேழைக்குள் வைத்து கர்த்தர் கதவை அடைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அந்த கதவை கர்த்தர் அடைத்த பிற்பாடு எவ்வளவோ ஜலம், எவ்வளவோ மலைகள் வந்த பொழுதிலும், எவ்வளவோ கடல் சிற்றங்கள் வந்த பொழுதிலும், எவ்வளவோ நெருக்கடிகள் இக்கட்டைகள் வந்த பொழுதிலும் ஸ்தோத்திரம் அரராத் மலையின் மேல் அமர்ந்த போது கூட அந்த கதவு ஓப்பன் ஆகலை. காரணம், அதை பூட்டினவர் கர்த்தர். என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பிரயாசத்திலே, நம்முடைய பொருளாதாரத்திலே ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான பகல் வேளை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிரயாசத்திலே, உங்கள் பொருளாதாரத்திலே எல்லா வாசல்களும் அடைபட்டு போனதோ, எல்லா வாசல்களும் அடைபட்டு போனதோ, கடனை அடைப்பதற்காக நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் அடைபட்டு போனதோ, திருமணத்திற்காக நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் அடைபட்டு போனதோ, வீட்டை வாங்குவதற்காக நிலத்தை வாங்குவதற்காக நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் அடைபட்டு போனதோ, வேலைக்காக நீங்கள் எடுத்த எல்லா முயற்சிகளும் அடைபட்டு போனதோ, கடைசி நம்பிக்கையும் அற்று போனதோ, இந்த மனிதன் எனக்கு உதவி செய்வான், இந்த மனிதன் எனக்கு சகாயம் செய்வான், இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த கடைசி நம்பிக்கையும் அற்று போனதோ, இந்த லோன், இந்த காரியம் என் கைக்கு வரும், அப்பொழுது இந்த கடனை அடைத்து விடுவேன் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்த கடைசி நம்பிக்கையும் அற்று போனதோ, பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளை எங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை எல்லா வாசல்களும் அடைபட்டு இருந்தாலும், கடைசி நம்பிக்கை அற்று போனாலும் ஸ்தோத்திரம் உங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தும்படி இந்த பகல் வேளை ஆண்டவர் விரும்புகிறார். என் கண்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் பிரயாசத்திலே, உங்கள் பொருளாதாரத்திலே, உங்களுடைய திருமண காரியத்திலே, வேலை காரியத்திலே, வீட்டை கட்டுகிற காரியத்திலே, உங்கள் ஊழிய காரியத்திலே, சகலவற்றிலும் அடைபட்ட எல்லா வாசல்களையும் இந்த பகல் வேளை கர்த்தர் திறக்க விரும்புகிறார். அப்ப ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு என்ன காரணம், ஏன் திறந்த வாசலை ஏற்படுத்த விரும்புகிறார் என்று பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே ஆண்டவர் 4 காரியங்களை அறிந்திருக்கிறார்.
அறிந்திருக்கிறார். ஒன்று, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த பகல் வேளை முதற்கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? அவர் உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறார். உங்கள் செயல்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அந்த செயல்களை கர்த்தர் பார்த்தார். உங்கள் செயல்களை பார்த்து, உங்கள் கிரியைகளை கர்த்தர் பார்த்து ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். இரண்டாவது, திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இரண்டாவது, ஆண்டவர் நம்முடைய பலத்தை பார்க்கிறார், நம்முடைய சரீர பலத்தை பார்க்கிறார், ஆவிக்குரிய பலத்தை பார்க்கிறார். அந்த பலத்தை பார்க்கும் பொழுது நிறைய பலன் நமக்குள் இல்லை, கொஞ்சம் பலன் தான், ஆனாலும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் பலன் தான், ஆனாலும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் பலன் தான், ஆனாலும் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். கொஞ்சம் பலன் தான், ஆனாலும் தெய்வத்தை ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்தார், என் பிள்ளைகளுக்குள் கொஞ்சம் பலன் இருந்தும் தொடர்ந்து பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க, தொடர்ந்து போராடி கொண்டு இருக்கிறாங்க, இவர்களுக்காக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி தெய்வம் இந்த பகல் வேளை உங்களுக்காக இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவது, திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியால் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மறுதலியாமல். அப்போ எத்தனையோ தடைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தது, ஆனா தெய்வத்தை மறுதலிக்கலை, ஆராதிக்கிறத நிறுத்தலை, ஜெபிக்கிறத நிறுத்தலை, விசுவாசிக்கிறத நிறுத்தலை, ஆலயத்திற்கு செல்வதை நிறுத்தலை, ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு கொடுப்பதை நிறுத்தலை, ஊழியம் செய்வதை நிறுத்தலை, ஸ்தோத்திரம், கர்த்தரை குறித்து பேசுவதை நிறுத்தலை, ஆண்டவரை துதிப்பதை நம்ம நிறுத்தலை. அப்ப எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, எல்லா வாசல்களும் அடைபட்டு போனது, ஆனாலும் தெய்வத்தை நம்ம மறுதலிக்கலை, தெய்வத்தை மறுதலிக்கலை. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்கள் வந்த பொழுதிலும் என் பிள்ளைகளை நீ மறுதலிக்கவில்லையே. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம், என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன் என்று யோபு மறுதலியாமல் இருந்தது போல எத்தனையோ எதிர்மறையான சூழ்நிலையிலும் தெய்வத்தை நீங்கள் மறுதலிக்காமல் இருந்தபடியால், பின்வாங்கி போகாமல் இருந்தபடியால் இந்த பகல் வேளை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உனக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த போகிறேன். நான்காவது, ஆண்டவர் நமக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்ன? ஸ்தோத்திரம், மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால். அப்ப நான்காவது, ஆண்டவர் எதை பார்க்கிறார்னா, சூழ்நிலைகள் சரியில்லை, நிறைய நெருக்கடிகள் வருகிறது, நிறைய போராட்டங்கள் வருகிறது, நிறைய உபத்திரவங்கள் வருகிறது, ஆனாலும் வசனத்தின் பிரகாரம் தான் நான் வாழ்வேன், வசனத்தின் அடிப்படையில் தான் வாழ்வேன், தீமைக்கு நான் போக மாட்டேன், தவறான வழியில நான் போக மாட்டேன், ஸ்தோத்திரம், தேவனுக்கு விரோதமான காரியத்தில் நான் செயல்பட மாட்டேன், தேவ நாமம் தூஷிக்கப்படும் நான் செயல்பட மாட்டேன், கர்த்தருடைய வசனத்தின் பிரகாரம் தான் நான் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லி தங்கள் வாழ்க்கையும் தங்கள் குடும்பத்தையும் இந்த சூழ்நிலையிலும் கூட, இந்த நெருக்கடியிலும் கூட வசனத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டபடியால், கர்த்தருக்கு உண்மையாய் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பகல் வேளை முதற்கொண்டு உனக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த போகிறேன், உனக்கு ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்த போகிறேன். அப்ப ஆண்டவர் திறந்த வாசலை ஏற்படுத்துகிற பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, இதோ யோதரெல்லாம் இருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன், இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பதாக வந்து பணிந்து உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை ஏற்படுத்துகிற பொழுது ஸ்தோத்திரம், சில கூட்டத்தார் வந்து உங்கள் பாதங்களிலே விழுவார்கள், உங்கள் பாதங்களிலே விழுந்து அவர்கள் பணிந்து கொள்வார்கள், ஸ்தோத்திரம், முழுமையாக உங்களிடத்தில் சரண்டர் ஆவார்கள், உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் உங்களை சரியாய் புரிந்து கொள்வார்கள். ஆண்டவர் உங்களுக்காக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்துகிற பொழுது ஸ்தோத்திரம், உங்களை விரோதித்த தூஷித்த கூட்டங்கள் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். இரண்டாவது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10 சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப திறந்த வாசலை ஏற்படுத்துகிற பொழுது சோதனை காலத்திற்கு தப்பும்படி, நெருக்கடிகளுக்கு தப்பும்படி, பலவீனங்களுக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போகாதீங்க, விசுவாசத்தோடு முன்னேறி செல்லுங்க. நீங்கள் ஆராதிக்கிற தெய்வம் ஒருவனும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தெய்வமா இருக்கிறபடியால் எந்த இடத்துல எல்லா வாசல்களும் அடைபட்டு போனதோ அதே இடத்துல எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறந்து உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் நம்பிக்கையின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை உயர்த்தி அதே இடத்துல கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார், ஜெயிக்க பண்ணுவார், மேன்மை அடைய பண்ணுவார், உங்க சுகவாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவார். கர்த்தர் இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே,
ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். எல்லா வாசல்களும் அடைபட்டு போன நிலைமையிலே, கடைசி நம்பிக்கையும் அற்று போன நிலைமையிலே யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவருமாக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அடைபட்ட வாசல்களை கர்த்தர் திறக்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறட்டும். கடன்களை அடைப்பதற்கு ஒரு வாசலை திறந்தருளும். திருமண காரியங்களை கர்த்தாவே கைகூடி வரப்பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். வீட்டை கட்ட முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சகாயம் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். நிலம் வாங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. வேலை ஸ்தலத்தில் அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும். வியாபாரத்திலே, பொருளாதாரத்திலே, தொழில்களில் காணப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே மாறட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தடைகளை மாற்றி போடுங்க, பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.